கச்சா குட்டா அனிமேவோட எபிசோடு 3 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே இறங்கிடலாமா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான், பட் பெருசாக இருக்காது. ஒரே ஒரு சீனை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு இடிஞ்சு போன பயங்கரமாக இருக்கிற இடத்த காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா காப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேட்டர் மாதிரி. அதை கிளிக் பண்ணி எங்கேயோ வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா இவனே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிளீனர் தான். அவங்களோட தான் இப்போ நம்ம இன்ஜின் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா பேசிட்டு அவன் பேசிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான், இது நீ ஒரு நேச்சுரல் டேலண்டால பார்த்தியா, எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நம்ம ரோடோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம இன்ஜின் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பயபிளையும் நம்ம கூட எப்படியோ சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்போ சேரேன்னு சொன்னேன், நான் அதெல்லாம் எதுவுமே ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒத்துக்கலாம் தேவையில்லையே, இப்போ நிராகரிக்கிற நிலைமையில் நீ இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இங்கே வாடா ஒன்று பேசிக்க அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருந்த அந்த பெரியவர் பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஆள் தான் உன்னை கூட்டு வந்து ஒழுங்காக கரெக்டாக இருந்துக்க, சும்மா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அந்த இடத்துலலாம் நீ போகிறதே தப்பு, போயிட்டு உசுரோட திரும்பி வந்துருக்கிறது அதோட பெரிய விஷயம், அங்கே வந்துட்டு இங்கே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் வயசான ஆம்பளை கிடையாது, நான் ஒரு வயசான பொண்ணு, நான் ஒரு தாத்தா இல்லடா, நான் ஒரு பாட்டி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காசை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு வெளியே வந்து கத்தும்போது, அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஞாபகடா நான் ஒரு தாத்தா இல்லடா, நான் ஒரு பா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கட் ஆயிடுச்சு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அவங்க கதவை சாத்திட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடோ இப்போ சாப்பிட்றதுக்காக கடைக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரோடோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடத்துல அந்த குப்பை சாப்பாடு சாப்பிட்டதுனால அவன் ஊர் கொஞ்சம் புரட்டிச்செல்லாம் வாந்தி எடுத்துட்டான் போல. இந்த இடத்துல நல்லா சாப்பிட்றா, பயங்கரமான பசி போட்டிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே ரோடோ பார்த்தீங்கன்னா சுற்றி ஊற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா, தரையில் இது வரைக்கும் யாருமே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இங்கே இப்படிலாம் கூட ஆட்கள் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோடோ எல்லாத்தையும் சுற்றி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இன்ஜினுமே அந்த இடத்துல அவன் பேச்சு கொடுத்துட்டு இருக்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் வந்துட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலி இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடமா அப்படியே ஃபார்ம் ஆகும். இந்த இடம் மொத்தமே குப்பையால் தான் உருவானது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நாங்கள் அனிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அனிமா தான் அந்த ட்ராஷ் பீஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த குப்பையிலேருந்து உருவாக்குது. அதுதான் அதுங்களோட கோரு. அதே ஒரு கோர் எனர்ஜி எங்களுக்குள்ள இருக்கிற அனிமாவை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா வெப்பனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் அது கூட சண்டை போட்டுட்ருக்கோம். எங்களோட அனிமாவை இது மூலமாக நாங்கள் இம்ப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஒரு பொருளை ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பொருளை அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பொருள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கொடை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உனக்கு பாசிபிளி அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த க்ளவுஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் நீ எந்த பொருளை தொட்டாலும் அது உன்னோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறுது, அதான் உன்னோட பவர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதான் நம்ம ரோடோக்கே புரிய வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு செம பவர் அப்படின்னு. அண்ட் அந்த இடத்துல தான் இன்ஜின் கேட்குறான், இந்த க்ளவுஸ் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது, இது வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நீ ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கியோ, அந்த பொருள்னால தான் உன்னால் இப்போ எதை தொட்டாலும் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்ற முடியுது. எங்களை மாதிரி இந்த மாதிரி வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற ஆட்களில் தான் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த கிளீனர்ஸ் ஆர்கனைசேஷனில் தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இன்ஜினோட அந்த ஒரு கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கலந்து சவுண்டு கேட்க இப்போ அவன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கான். கிளம்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போகும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பையை தூக்கி போடுறான். பையில் கொஞ்சம் காசு இருக்குது, செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தெரிய வருது, இவன் போட்டிருந்தால ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மேலே கோட்டு, அந்த கோட்டை விற்று தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு இவனுக்கு காசை கொடுத்துருந்துருக்கான். அந்த காசை தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியிருக்கான், அதை தான் இங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ அவன் பொருளை வச்சு அவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கான். டேய் நீ எப்போவுமே இப்படி தானே, இல்லை இப்படி தான் எப்போவுமே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் இந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்க, அந்த பவுச் இந்த பக்கம் வச்சுருப்பாங்களே அதை ஒரு பூனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஓடுது, ரோடவும் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு சந்துக்குள்ளே ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்க. பூரா இருட்டாக இருந்துட்டு இருக்கு, முட்டு சந்து மாதிரி போயிட்டு இருக்கு. பட் உள்ள அவன் துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்கான். அண்ட் அதுவுமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க முடியாமல் பக்கத்தில் ஏதோ ஒரு குச்சி இருந்துட்டு இருக்கான். அந்த குச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பட் அந்த குச்சியை யாரோ ஒருத்தங்க கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க, நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் அதை கவனிக்காமல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் அதை தூக்கிட்டு வந்து எப்படியும் அந்த பூனையுமே லாக் பண்ணி காசையுமே எடுத்துடுறான். அண்ட் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, டே தம்பி யாரை கேட்டுறா நீ அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்த, ஒருத்தங்க பொருள் எடுக்கணும்னா முதல்ல அதை கேட்டு எடுத்துகிட்டு வரணுன்ற மேனஸ் இல்லையா, இல்லை நான் உனக்கு இப்போ சொல்லித்தரட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரியா இது என்னோட காசு, ஏன் காசு உன் காசு சொல்கிற, அதை சொல்லடா மடையா, நீ எடுத்துகிட்டு வந்து அந்த கையில் இருக்கிற என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொன்னடா அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தவன் பொருளை கேட்டு எடுத்துகிட்டு வர தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது எகைன் என்ன சொல்கிறான்னா, இது வெறும் குச்சி தானே அப்படின்னு ரூடோ சொல்ல, அவன் காண்டாகி என்ன பண்ணுறான், அந்த குச்சியை பிடிங்கி பார்த்தீங்கன்னா ரூடோ அந்த பக்கம் தட்டி விட்டுறான். இது என்னோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அதை பிடிச்சி அதை மோந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மார்க்கமாக இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவன் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த கிளீனர்ஸோட ஆர்கனைசேஷனோட சிம்பிள் இருக்குது. இதே சிம்பிள் தான் எக்ஸாக்ட்லி நம்ம இன்ஜினோட அந்த ஒரு கோட்லேயும் வந்துட்டு இருக்கோம். அப்போ நீ ஒரு கிளீனர் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் அந்த குச்சியை தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக
மாற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் அதையே ஒரு வெப்பனாக மாற்றிட்டு இருக்கான். வெப்பனாக மாற்றி எக்ஸாக்ட்லி நம்ம ரோடோ அட்டாக் பண்ண வர அவன் கவட்டி கடியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ் எஸ்கேப் ஆகிட்டான் நம்ம ரோடோ. இவன் வந்துட்டு உனக்கு சுத்தமாக மேனேஜே தெரில, உங்கள் அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தான், அவனை தாண்டா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ரோடோ கோவம் வருது. இவனுக்கு எதுவுமே தெரியாது, தேவலாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரெக்டோ அவனுக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரெக்டோ என்ன சொல்லியிருந்திருப்பாப்லனா, நீ ஒருத்தங்களை ஏதாவது செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும். நீ ஒருத்தங்களை ஏதாவது செய்கிறேன்னா அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, அப்போ அதோட ஒரு கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். அப்போ அந்த ஃபீலிங்ஸ் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது இன்னொருத்தரோட ஷூஸ்லேருந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டோ வந்து ரோடோக்கு சொல்லித்தராரு. நீ இன்னொருத்தர் இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, அப்போ தான் அது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. நீ இதே மாதிரி சிரிக்காமல் உம்முன்னு இருந்துட்டு இருந்தனால யாருக்கும் பிடிக்காது, முக்கியமாக சீவாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாப்ல. ஸோ அப்போ இருந்து அடுத்தவங்களோட நிலைமையிலிருந்து யோசிச்சு பழகு அப்படின்னு ரெக்டோ சொன்னதை இந்த இடத்துல ரோடோ புரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, இவனோட பொருள் எடுத்ததுனால தான் நான் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால என்னை மன்னிச்சிடுங்க சார், உங்களுக்கு அந்த பொருள் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தேவையில்லாமல் கோவப்படுத்திடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகேப்பா நான் கூலாகிட்டேன்ப்பா, இது பெரிய விஷயம் கிடையாது, நீ தெரியாமல் தானே எடுத்த, வா இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ரோடோ யோசிக்கிறான், என்னடா இவன் இவ்வளோ டக்குன்னு மாறிட்டான், அண்ணியின் மாதிரி பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், பரவாயில்லப்பா இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ரெக்டோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடோ க்ளவுஸை பார்த்துட்டு இதான் உன் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, நல்லா தான் பவர் இருக்குது, உன் பவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் தெரில, இதான் என் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொன்னாங்க, இதை வச்சு என்னாலே என்ன பண்ண முடியும்னு தெரில, பார்க்கும்போது கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அப்போ தான் ரூடோ சனியாக வருது, நான் அப்படி நல்லா நடந்துக்கிட்டனால தான் இவன் என்கிட்ட திரும்ப நல்லா நடந்துக்கிறான், அப்போ நான் சிரிச்சு பேசினா எல்லாமே சரியாக போயிடல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரூடோ பற்றினா சிரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி தான் அவன் என்ன கேட்குறான், சரி எதுக்கு க்ளீனர்ஸில் சேர்ந்த அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் சேரணும்னு ஆசைப்படல, நான் ஒரு உதவிக்கு கை மாதிரி தான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சியை நல்லா கண்ணை பெருசாக்கி வாயை இழிச்சிக்கிட்டு அவன் ஒரு மாதிரி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறான். அடி இவன் பேரை மறந்துட்டல, அடிச்சா இவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜாங்கா நெஞ்சிக்கோ, இவன்ட்டு அக்குட்டா கிளீனர்ஸை சேர்ந்தவன், அது லேட்டராக தான் வெயில் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் ஏன்ட்டு அப்படி மூஞ்சியை வச்சிருக்க, என்கிட்ட இப்படி தான் பேசுவியா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா அப்படின்னு பேசும்போது நான் சிரிக்க தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உனக்கு உங்கள் ஊரில் சிரிப்பாடா அப்படின்னு அவன் எகைன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதோ தப்பாக பண்ணிட்ட போலே அப்படின்னு ரோட நினச்சி என்ன பண்ணுறான், திரும்ப சிரிக்கிறான், கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வாயை இழுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். டேய் என்னாச்சு, என்ன ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லை, இப்படியெல்லாம் இருந்தனா நீ இந்த இடத்துல சுத்தமாக சரிப்பட்டு வரமாட்டே, உன்னோட அந்த கனவு கேவலமான கனவாக தான் இருக்கும் நீ இப்படி பேசுகிறத பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட கோணம் வருது. இது என்னோட நோக்கம் கேவலமான கனவா, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு மயிரும் தெரியாது அப்படின்னு மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். அங்கே தான் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டோஸ் ஆகும்போது இந்த உலகத்தை எப்படியாவது மாத்திரா அப்படின்னு சொன்னது இப்போ நம்ம ரோடோக்கு ஞாபகத்துக்கு வருது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எகைன் சண்டை போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் செட் ஆகாதுன்னு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடா, ரோடோவும் அதை தான் சொல்லுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட வயிற்றில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக நிற்க ரோட் பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு குச்சியை எடுத்துகிட்டு இருக்கான். இதை வச்சு தான் நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஜான்கா அதை பார்த்து உங்களால் எதை தொட்டாலும் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்ற முடியுமா, அந்த க்ளவுஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை நடக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா வெப்பனை வச்சு நம்ம ஜான்காவை அடிக்கலான்னு வர அதுலேருந்து ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அவன் முகத்தில் பட்டுறது, அது ஒரு மாதிரி கரையாட்டம் இருக்குது. அண்ட் இப்போ எப்படியோ பார்த்தீங்கன்னா ஜான்கா ரோடோவை லாக் பண்ணிடுறான். நீ எல்லாம் இவ்வளோ தாண்டா டே, உன்னால் இவ்வளோலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் மூஞ்சில் இருக்கிற அந்த கரையை எடுத்து தொட்டு பார்க்குறான். பார்த்தா அது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட கையில் ஒரு வெப்பன் வச்சுருந்தால அது வெப்பனே கிடையாது, அது ஒரு பிளஞ்சர்னால் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு டாய்லெட்டில் அடப்பு இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஜெக்டை தான் இப்போ அவன் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்கா என்ன சொல்கிறான், டே அது வெப்பன் கிடையாதுடா, அது ஒரு பிளஞ்சர்ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோடோக்கு பிளஞ்சர்னா என்னன்னே தெரில, பிளஞ்சர்னா என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ அதை நான் எப்பறம் அவனுக்கு சொல்கிறது அப்படின்னு மாதிரி அவன் முடிச்சுக்கிட்டு இருக்க. என்னவோ ஒழுங்காக கூட வந்து சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லும்போது டே வேணாண்டா அதை வச்சு சண்டை போடாதடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் ரோடோ துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் ஒன்று வந்திருக்கும். இந்த ஷாட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீன் எக்ஸாக்ட் நிறைய இதில் பார்த்துருக்கோங்க, நிறைய படங்கள் அனிமேஷன்ஸ்லாம் அதை பார்த்துருக்கோம். கார்ட்டூனில் இது ஒரு கிளாசிக் சீன் அப்படின்னே சொல்லலாம், நிறைய இடத்துல வந்திருக்கோம். இந்த சீனுக்கு ஏதோ ஒரு பேருங்க மறந்து போயிட்டேன், உங்களுக்கு நான் தான் கொஞ்சம் கீழே சொல்லுங்கள். பட் எகைன் பார்த்தீங்கன்னா ரோடு அவனை துரத்தி போயிட்டு இருக்க. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்க. ரோடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி அவனை அடிக்கலான்னு வர அவன் ஓங்கி வீசுறான். பட் பார்த்தீங்கன்னா அந்த பிளஞ்சரில் இந்த அந்த கரையுமே நம்ம ஒரு ஜாங்கா மேலே மொத்தமாக அடிச்சிருது. அவன் பார்த்துட்டு ஐயே நல்லா இல்லடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விழுந்துடுறான். அடுத்து கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். வண்டி எடுத்துகிட்டு நம்ம ரோடோவை பார்த்துட்டு ஓரமாக நிற்கிறான். என்னப்பா ரெண்டு
பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூடோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜான்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குப்பையில் விழுந்து கிடக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் காரில் போகும்போது சொல்லிட்டு இருக்கான், ஏது அந்த கருமத்தை வச்சு தான் அவங்க கூட சண்டை போட்டு இருந்தானா, சூப்பரா டே. ஜான்கா தான் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆள், ஆனால் அவனே இப்படி கேவலமாக ட்ரீட்மெண்ட்டில் செம்மாடு தான்டா நீ அப்படின்னு சொல்லி அவன் ரூடோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜான்காக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக இருக்குது. ஐயோ அவமானமாக போச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மூடிட்டு உட்காந்துருக்கான். ரூடோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடச்சை அந்த கருமத்தை வச்சு அவ்வளோ நேரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோ கெத்தாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் என்ன சொல்கிறான், உண்மையிலேயே வந்துட்டு ஜான்கா மாதிரி ஒரு ட்ரைனர் ஒன்று கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், உண்மையிலே அவன் நல்ல ட்ரெயின் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் எகைன் ஜான்காக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் நார்மலான ஒரு கலையை வந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தா அந்த இடத்துல பின்னாடி யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு, அவளோட பேர் தான் ரியோ. ரியோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நம்ம ரூடோவை பார்த்து, ஓ நீ தான் அந்த புது பையனா, செம பவர் இருக்கு போல உனக்கு, உன் முடியை என்ன பண்ணுற, க்ளீன் பண்ணுறியா, முடியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி ரூடோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணையை முடிய தொடுறா, ஒரு பொண்ணையை முடியை டச் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே மாதிரி ஷாக்காக இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்ஜின் என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம டேரெக்டாக இங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சேர்ந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போகிறத அவன் சொல்கிறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. நல்ல எபிசோடு தான், ஒரே சீனில் ஓட்டின மாதிரி இருந்துகிட்ருக்கு. எல்லா மினிமம் அப்படி தான், பட் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு சாப்டராக விட்டுக்கிட்டு இருக்காங்களோ மாங்க இன்னும் நான் படிக்கல. பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்துக்கலாம்னு விட்டுட்டுருக்கேன். அவள் தான் கைஸ் வீடியோலாம் சொல்லுது. அதை விஷயம் மிஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த எபிசோடில் ஜஸ்ட் அந்த பவருக்கான ஒரே ஒரு சின்ன அடித்தளத்தை போட்டிருப்பாங்க. அந்த எமோஷன்ஸ் அனிமா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்லுது. அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.